இவர் பேர் தான் கவுண்டமணி. பார்த்தீங்களா, கொஞ்சம் குண்டாக இருக்காரா? அவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு, நானும் அவரை பார்த்துட்டு இருக்கேன். ஹாய். ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் செங்கல் புயலில் இருக்கோம். அந்த சைக்ளோன் போயிட்டுருக்கு. நான் இப்போ வந்து வெள்ளூரில் இருக்கேன். இங்கே வந்து நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு பிக்னிக் போகலான்னு இருக்கோம். புயலில் சைக்ளோனில் ஒரு பிக்னிக் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய மழை பெஞ்சிட்ருக்கு. போகிற வழி ஃபுல்லாக மழை தான். நிறைய க்ரீனரி, நிறைய ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் கைஸ். போகிற வழியில் நிறைய மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு, அப்புறம் லொக்கேஷன். கைஸ், மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஃபுல்லாக வந்து ஹெவி ரெயின். அந்த சைக்ளோன் இன்னும் முடியல. சென்னையில் தான் சைக்ளோன் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே வந்து நிறைய மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த காற்றோட தான் மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு காற்று இல்லை. பட் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் பெய்யுது. இங்கே பாருங்கள், காற்று இல்லாமல் மழை பெஞ்சிட்டே இருக்கு. நீங்கள் தான் பாருங்கள், மழை வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். டூ மச் ரெயின். ஸோ இதில் வந்து நாங்கள் பிக்னிக் போயிட்டுருக்கோம். ஆனால் நாங்கள் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸை காட்டுறோம். மழை இல்லைன்னா இன்னும் கிளியராக காட்ட முடியும். மழை இருந்தால் வந்து கொஞ்சம் அது எப்படி தெரியல. நாங்கள் போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். வந்துட்டோம். ரோடு பாருங்கள், ஒரே ஒரு ஒன் வே தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. ரோட்டில் யாருமே இல்லை. சைக்ளோன் இருந்தாலும் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ரோடு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இங்கே இருக்க வீடுங்கள்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம பிக்னிக் வரோம்னு சொல்லியிருந்தோம்ல, அடிக்கிற மழையில் இங்கே வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் லொக்கேஷன். தெரியுதுங்களா? மழை பார்த்தீங்களா, செம்மையாக பெய்யுது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் கிளைமேட். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன்னு சொன்னேன்ல, அந்த சர்ப்ரைஸ் என்னென்னா பாருங்கள், பிரிட்ஜு தெரியுதா? இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள். ஸோ பிரிட்ஜில் வந்து நாங்கள் மழை நடந்து போக போகிறோம். ஆனால் மழை அதிகமாக பெய்யுது பாருங்கள். ஸோ இந்த பிரிட்ஜு வந்து எந்த காலத்தில் கட்டினாங்கன்னு தெரியல. அது ஸ்ட்ரெயிட்டாக வெயின்னு ஏன் அப்படி பண்ணுறேன். இந்த பிரிட்ஜு வந்து எந்த காலத்தில் கட்டினாங்கன்னு தெரியல. இரும்பில் கட்டியிருக்காங்க, அயனில். கீழே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், இந்த கிரில் மாதிரி வச்சுருக்காங்க. கிரில்லில் இரும்பு மாதிரி கட்டியிருக்காங்க. செம்மையாக மழை பெய்யுது. மழையில் தான் நாங்கள் வந்திருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஆடு இருக்குது, மாடு இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் வீடெல்லாம் இருக்குது. பார்க்க செம்மையாக இருக்குது. இந்த கிரில்ல அப்படியே நடந்து போகிறோம். கீழே பாருங்கள், செம்மையாக இருக்குது நடந்து போகிறதுக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து தண்ணி வருங்க, அதுக்கு தான் இந்த பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ தண்ணி வரலை. அப்படியே இங்கே பாருங்கள், அங்கே ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு, கொடை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவன் மழையில் கொடை பிடிச்சி உட்காந்துருக்காரு. மாடுலாம் மேய்ஞ்சிட்ருக்கு. ஒரு செம்மையாக இருக்குது.
நீங்கள் ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்கலாங்க. நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். 2 ஃபோட்டோ நான் எடுத்துருக்கேன். கரெக்டாக இந்த இடத்துல நின்று அந்த 2 மரத்துக்கு நடுவில் வந்து ஒரு கேப்சர் ஆகும். செம்மையாக இருக்கும் அந்த ஃபோட்டோ. இன்னும் மழை தண்ணி வரும்போது நான் உங்களுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு இருக்கேன். பட் நான் தண்ணி வந்துட்டு இருக்கோன்னு நினச்சோம், எக்ஸ்பெக்ட் பண்ணோம். தண்ணி வரல, ஏன்னா மழை மட்டும் பெஞ்சிட்டு இருக்கு. கைஸ் இங்கே பாருங்கள், ஒரு மாடு ஃபுல் தண்ணி முட்டி கால் வரைக்கும் தண்ணியில் இருக்குது. தண்ணியில் வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு. பட் மழையில் பிக்னிக் கஷ்டம்தாங்க. ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கெல்லாம் ஏதோ வயல்வெளின்னு நினைக்கிறேன். பட் கீழே பாருங்கள், நடந்து போகிறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னும் பாருங்கள், கம்மியாக இருக்கு. தண்ணி தேங்கி இருக்கு. மழையிலையும் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. கைஸ், அங்கே ஏதோ ஒரு குட்டி ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜில் போயிட்டு இருக்கோம். என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். பட் இந்த ரெய்னி டைமில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். பட் இங்கெல்லாம் வீடுங்களாம் இருக்குது. பிக்னிக் வந்தோம். ஸோ அந்த பிரிட்ஜில் வந்தோம்ல, பிரிட்ஜில் வந்து இங்கே தான் வந்து நின்று இருக்குது. ஸோ பிளேசஸ் ரொம்ப அமைதியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய சுற்றி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் நிறைய வாழை மரம் வச்சுருக்காங்க. வாழை மரம்லாம் கையிலே வச்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிட்ட இருக்கு. பட் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. எல்லாம் வாழைப்பழமும் குட்டி குட்டியாக இருக்குது, தெரியுதுங்களா? அப்புறம் அந்த வாழை படத்தில் வர மாதிரி பிளேசஸ் பாருங்கள், குட்டியாக எல்லாம் லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க வாழை மரத்தை. ஹாய், ரொம்ப அமைதியாக இருக்குது. கைஸ், இவர் பேர் தான் கவுண்டமணி. பார்த்தீங்களா, கொஞ்சம் குண்டாக இருக்காரா பாருங்கள். அவர் என்னை பார்த்துட்ருக்காரு, நானும் அவரை பார்த்துட்ருக்கேன். ஹாய். ஆனால் முட்டுச்சுன்னா எனக்கு தெரியாது, நான் ஓடி வந்துடுவேன். ஆனால் அது முட்டிடுவோம் தான் நினைக்கிறேன். கொம்பு பெருசாக இருக்குது, எதனா ஆச்சுன்னா வந்து கஷ்டம். பாருங்க, கொக்கு. கைஸ், கவுண்டமணி எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். பார்க்க நல்லா இருக்காரா? ஹாய். பாருங்கள், கொக்கு பறந்து போகுது பாருங்கள். சூப்பராக இருக்குது. பட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது இந்த பிளேஸ். மழை பெஞ்சிட்ருக்கு. கைஸ்,
பிக்னிக் வந்துட்டு ஃபுட் பிளாக் பண்ணலான்னா எப்படி? ஸோ பிக்னிக்கில் வந்து நாங்கள் வந்து பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டு ஃபுட் பிளாக் பண்ணி பப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பட் நாங்கள் எங்கே கடை வாங்கணும்னு பார்க்கல. இந்த மாதிரி மழை டைமில் சாப்பிட்றது செம்மையாக இருக்குது. வெளியே போய் சாப்பிட்லாம், மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் நாங்கள் வந்து உள்ளே இருந்து சாப்பிட்றோம். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் டாகராக வந்து உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உள்ளே வந்து க்ரன்ச்சியாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்பிட்ட உடனே உள்ளே பாருங்கள், உள்ளே வந்து எக் இருக்குது, அப்புறம் உள்ளே அந்த ஸ்டஃபிங் போட்டுருக்காங்க. ஸோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட. கரெக்டாக சூடு கம்மியாகுது, ஆனால் சூடு இருக்குது. நாங்கள் வாங்கிட்டு வரும்போது வந்து அரௌண்டு ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்குது, பட் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. க்ரன்ச்சியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்போ பாருங்க, அந்த வாழை மரம்லாம் இருக்குது. நான் அந்த வியூவில் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பெரிய பிக்னிக்கில், பட் நாங்கள் நார்மலாக ரேண்டமாக ஒரு பிளேஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். சாப்பிட்றதுக்கு மழையில் சுற்றி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. கைஸ், நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்கெட் ரிவ்யூ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ க்ரீம் பிஸ்கெட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே ஃபுல்லாக க்ரீம் இருக்குது. டேஸ்ட்டு அந்த சாக்லேட் ப்ளஸ் அந்த ஒயிட் க்ரீம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து ரெய்னி பிக்னிக். கைஸ், இங்கே மழை நிறைய தண்ணி வந்துச்சுன்னா இதில் ஃபுல்லாக தண்ணி போகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கல் ரிவர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ செம்மையாக இருக்கும் அந்த பிளேஸ். இப்போ அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. அங்கெல்லாம் அவங்க மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். அங்கே கூட செம்மையாக இருக்குது பாருங்கள் பின்னாடி. கைஸ், இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய சீனரிஸ் பார்த்தோம், நிறைய வந்து ட்ரீஸ்லாம் இருக்குது, ரெயினில் எப்படி இருக்குது. பட் இன்றைக்கி வந்து டே முடிஞ்சிருச்சு, பட் இப்போ ரெயின் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம போகிற வழியில் இருக்கோம், வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.